Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அந்த ஸ்கிரிப்ட் தூங்கோடாமே செஞ்சுட்டு இருந்தது. அதில் இருக்க கதாபாத்திரங்களும் அதில் இருக்க அந்த காட்சி அமைப்புகளும் அது ஒரு ஒரு முழுமையான ஒரு படமாக இருந்தது. நமக்கான இத்தனை விட காத்திருப்புக்கான ஒரு சரியான படமாக இருந்தது. இதில் இருக்க ஒரு ப்ராப்ஸுங்க வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. எல்லா விஷயமும் அதில் இருக்க எந்த இதுவுமே நம்ம தப்பாக இது பண்ணிடக்கூடாது. இது 3ஆம் நூற்றாண்டுனா 3ஆம் நூற்றாண்டு பொருளாக இருக்கணும். இது 9ஆம் நூற்றாண்டுனா 9ஆம் நூற்றாண்டில் இருக்கணும். அது இப்போது 18ஆம் நூற்றாண்டுனா 18ஆம் இந்த காலகட்டங்களை அந்த ப்ராப்ஸ்லையும் நம்ம காமிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் எந்த விஷயத்தையுமே நம்ம தவறாக வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்லிடக்கூடாது. ஒரு வரலாற்று படம்ன்றது ரொம்ப முக்கியமாக ஒரு மியூசியமில் இருக்க மாதிரி தான். இது ஒரு பெரிய ஒரு ஆவண படமாக இருக்கணும். இந்த படம் கிடைச்ச உடனே இதுக்கான ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் போச்சு. இது கற்காலம் ஸ்டோன் ஏஜ்லேருந்தே வரும் கதை. அப்போது அந்த ஸ்டோன் ஏஜ்லேருந்து எல்லா காலகட்டத்தையும் இது சரியான ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அதை நிறைய படித்தோம். நிறைய டே நைட் படித்து ஒன்று ஒன்றா உருவாக்கி அது வந்து இது சரியாக இருக்கும், இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு எல்லாமே ஒரு ஸ்கிரிபிள் பண்ணி டைரக்டர் காமிச்சு அப்படியே ஃபைனல் பண்ணப்பட்ட படம் தான். அந்த செட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 கிலோமீட்டர்ஸ் அந்த லெவலில் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். நம்ம ஒரு குடிசைனா வெறும் குடிசையாக வந்து இப்போ எல்லாருமே வந்து குடிசை போடுறது ரொம்ப ஈஸின்னு பார்ப்பாங்கல்ல, ஆனால் குடிசை போடுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவே இருக்கும். செட்டை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம் சார் உள்ளே வரும்போது வாட் வாஸ் திஸ் ரியாக்ஷன்? சார் இந்த செட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த செட்டு எனக்கு வேறு ஏதோ ஒன்று செய்யுது. நான் அந்த காலகட்டத்துக்கு நான் வந்து ஒரு டைம் ட்ராவலர் மிஷினில் ஏறி வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்குது எனக்கு இந்த செட்டுக்குள்ளே வந்த உடனே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. கேஜிஎஃபோட லேண்ட்ஸ்கேப் க்ரியேட் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கடினமான ஒரு நிலப்பரப்பு தான் அது கேஜிஎஃப். இது ஒரு ப்ளைனாக இருக்கும் அந்த லேண்டு. இப்போ அங்கே தான் தங்கம் இருக்குதுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ அது படிப்படியாக ப்ராசஸ் பண்ணணும். வெட்டி ரெடி பண்ணணும். இப்போ பகல் ஃபுல்லாக ஷூட் போனால் இப்போ நைட்டில் தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நைட்டில் போனால் இப்போ டேயில் ரெடி பண்ணணும். அப்போது என்னென்னா நம்மளால் தூங்க முடியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் வந்து தூங்காமே இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதில் தங்கலான்ல நாங்கள் ஆடியன்ஸாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம்? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அந்த படமே. நம்ம இதில் எதிர்பார்த்தோம் அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்கும். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா போதும், உங்களை பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி தான் தங்கலான உங்களை வெளியில் அனுப்பிச்சு. இதை தாண்டி இன்னொரு பீரியாடிக் ஃபில்ம் எங்களுக்காக காத்துட்ருக்குன்னு நாங்கள் கேட்டோம். STR 48 அது முழுக்க ஒரு பயங்கரமாக அடுத்த சினிமா கொண்டாட போகிற படமாக இருக்கும். பாகுபலி டைப் ஆஃப் ஃபிலிம். அது ஃபிலிம் மேக்கிங்காக இதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு உச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆங்கில படங்களுக்கு நிகராக இருக்கும். எல்லா சைட்லையுமே ஒளிப்பதிவாகட்டும், காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே அந்த ஒரு லெவலில் இருக்கும். அவங்களோட ஒரு ஆங்கில படம் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். சாவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. Hello everybody and welcome to SS Music. Today we're in conversation with SS Murthy sir, the art director of the much awaited Thangalan. Sir, எப்படி இருக்கீங்க? பட் அவ்வளோ பெரிய ஒரு படம் நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். 15th of August ரிலீஸ் ஆக போகுது. எப்படி வந்திருக்கு உங்களோட விஷுவல்ஸில் தங்கலான்? படமாக நாங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்ப நாங்கள் நினச்சதை விட இன்னும் அதிகமாகவே நல்லா வந்திருக்கு. ஒரு உழைப்பு அதை விட நம்ம உழைப்புக்கான சரியான ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியல் டேஸில் தங்கலான் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பாரஞ்சித் சார் ஒன்று விஷுவலைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு பீரியாடிக் ஃபில்ம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னப்போ உங்களுக்கும் அவருக்கும் இந்த டிஸ்கஷன்ஸ் எந்த மாதிரி இருந்தது? சரி, இது ஒரு ஸ்கிரிப்ட், இது நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள், நம்ம ஆனால் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, நீ வாங்கிட்டு வந்து நைட் படித்தேன் ஃபுல்லாகவே. அன்றைக்கி ஃபுல் நைட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 o'clock ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபுல் அந்த ஸ்கிரிப்ட் தூங்கோடாமே செஞ்சுட்டு இருந்தது. அதில் இருக்க கதாபாத்திரங்களும் அதில் இருக்க அந்த காட்சி அமைப்புகளும் அது ஒரு ஒரு முழுமையான ஒரு படமாக இருந்தது. நமக்கான இத்தனை விட காத்திருப்புக்கான ஒரு சரியான படமாக இருந்தது. ரைட். சரி, நீங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு அப்புறம் காலைல ஃபோன் பண்ணி, இல்லை பிரதர் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த படம், எனக்கான ஒரு பெரிய தேடல் இருக்குது அந்த படத்தில், கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான். நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒரு படம்னு சொன்னால் அதோட மியூசிக்கை
ரொம்ப பெரிய விஷயமா பேசுவோம், ஸ்க்ரீன் பிளே பேசுவோம், ஸ்டோரி, டிரெக்ஷன் இப்படின்னு பல டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி பேசுவோம். ஆனால் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் அதை பற்றி பேச மாட்டோமோ, இல்லை அதை லைட்டாக நிக்லெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஃபீல் ஆயிருக்கு. பட் தங்கலான் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஆர்ட் ஹஸ் பிளேட் சச் அ மேஜர் ரோல். இட்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் இல்லையா? நாங்கள் இதோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ ராவாக இருக்குது, இன்டென்ஸாக இருக்குது. அதை பீரியாடிக் ஃபில்மாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான லிமிட்டேஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரி சில லிமிட்டேஷன்ஸ் இந்த படத்தில் என்னவா இருந்தது? இந்த படத்தை நமக்கு இதில் இருக்க ஒரு ப்ராப்ஸுங்க வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. எல்லா விஷயமும் அதில் இருக்க எந்த இதுவுமே நம்ம தப்பாக இது பண்ணிடக்கூடாது. இது 3ஆம் நூற்றாண்டுனா 3ஆம் நூற்றாண்டு பொருளாக இருக்கணும், இது 9ஆம் நூற்றாண்டுனா 9ஆம் நூற்றாண்டில் இருக்கணும், அது இப்போது 18ஆம் நூற்றாண்டுனா 18ஆம் இந்த காலகட்டங்களை அந்த ப்ராப்ஸ்லையும் நம்ம காமிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் எந்த விஷயத்தையுமே நம்ம தவறாக வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்லிடக்கூடாது. ஒரு வரலாற்று படம்ன்றது ரொம்ப முக்கியமாக ஒரு மியூசியமில் இருக்க மாதிரி தான். இது ஒரு பெரிய ஒரு ஆவண படமாக இருக்கணும். வரப்போகிற சந்ததியினர் வந்து இதை பார்த்துட்டு இப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிடும். அந்த காலகட்டம்னா அந்த காலகட்டத்தில் இதான் இருந்தது அப்படின்றது அவங்களுக்கு சரியாக நம்ம பதிய வச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படம் ரொம்ப கவனமாக பார்த்து ஆடிமோன் சைடில் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு சின்ன தவறுமே எனக்கு தெரிஞ்சு அதை நடக்கூடாமல் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனாக ரொம்ப எந்த விதத்துலையும் நாங்கள் கட்டுப்படுத்திக்கவே இல்லை. எனக்கு வேணும் சார், இந்தியா இருக்க ஃபுல் மியூசியம் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் போய் பார்த்தோம். இப்போது அதில் இருக்க எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம ரீக்ரியேட் பண்ணணும், இல்லை பட்ஜெட்டாக நமக்கு இவ்வளோ பெருசாக ஆகுதுன்னா இல்லை பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் இது நம்ம சரியான ஒரு ப்ராஜெக்டாக வெளில கொண்டாடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது நம்ம கரெக்டாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இது தெரியணும், 3rd செஞ்சுரினா இப்படி தான் இருந்திருக்கு, 9th செஞ்சுரினா இப்படி தான் இருந்திருக்குன்னு கரெக்டாக நீங்கள் பதிவு பண்ணணும்னு சொல்கிறது வந்து ஒரு அருமையான விஷயம். அதை தாண்டி இதை கரெக்டாக பதிவு பண்ணோம்னா அதுக்குன்னு இருக்கிற சில ரெஃபரன்சஸ் எடுக்கணும், அதுக்குன்னு நம்ம ரீசர்ச் பண்ணோம். இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ஆஸ் அன் ஆர்ட் டிரெக்டர்? எனக்கு வரலாற்று படங்கள் பண்ணுறது ரொம்ப நாள் ஆசை. அதனால் இந்த படம் கிடைச்ச உடனே இதுக்கான ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 month போச்சு. இது கற்காலம் ஸ்டோன் ஏஜ்லேருந்தே வரும் கதை. அப்போது அந்த ஸ்டோன் ஏஜ்லேருந்து எல்லா காலகட்டத்தையும் இது சரியான ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அதை நிறைய படித்தோம். நிறைய டே நைட் படித்து ஒன்று ஒன்றா உருவாக்கி அதை வந்து இது சரியாக இருக்கும், இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு எல்லாமே ஒரு ஸ்கிரிபிள் பண்ணி டைரக்டர் காமிச்சு அப்படியே ஃபைனல் பண்ணப்பட்ட படம் தான் தங்கலான். சார், நீங்கள் எப்போவுமே இப்படி கம்மியாக தான் பேசுவீங்களா? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆஸ் அன் ஆர்ட் டிரெக்டர். அதை தாண்டி வந்து இப்போ ரீசர்ச்னு நம்ம சொல்லும் போது எந்த மாதிரியான ரீசர்ச்? புக்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்களா, இல்லை நம்ம வந்து வெப்பில் சர்ச் பண்ணுவீங்க? எந்த மாதிரியான ரீசர்ச்? நிறைய புத்தகங்கள் படித்தேன், அப்புறமா நிறைய மியூசியம் போய் நேரில் பார்த்தோம், அப்புறமா நம்ம நிறைய நெட்டில் தேடுறது, நெட்லேயே இப்போ நிறைய இருக்குது. அதை தாண்டி ஆனால் புத்தகங்களில் இன்னும் நிறைய புதுசாக நம்ம படிக்காத வார்த்தைகள்லாம் இருக்கும். இப்போ நம்ம தங்கம்னா, நம்ம சுத்த தங்கம்னா நம்ம 24 கேரட்னு அப்படி சொல்லுவோம்ல. ஆனால் அந்த 24 கேரட்க்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அப்போ நம்ம அது என்ன பேருனா, இப்போது தங்கம் ஒரு மண்ணாக இருக்கும், ஒரு கல்லரில் இருக்கும், அந்த கல்லை உடைப்போம், அதை உடச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணுவோம், மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் அதில் பாதரசம் மிக்ஸ் பண்ணுவோம். பாதரசம் மிக்ஸ் பண்ணால் மறுபடியும் ஒரு வில்லையாக ஒன்று வரும், அதையும் நம்ம நசுக்குவோம். அதை மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி நசுக்குவாங்க. நசுக்குனா என்ன இருக்குன்னா, அதில் வந்து நமக்கு அலுமினியம் மிக்ஸ் ஆகிருக்கும், இரும்பு மிக்ஸ் ஆகிருக்கும், அதை மறுபடியும் வந்து நீக்குவாங்க. மறுபடியும் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி அதை நீக்கினா அப்போ தான் சுத்த தங்கம் இருக்கும். அப்போ அந்த தங்கத்துக்கு பேர் அப்படிலாம் அது என்னென்னு படிக்கும்போது தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சுத்தமான தங்கத்துக்கு பேர் இருக்குல்ல, அந்த தங்கத்துக்கு பேர் ஆப்பா ரஞ்சித். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது இது. ஆனால் இது நெட்டில் தேடும்போது எனக்கு அப்படியே கிடைக்கல. ஆனால் நான் புத்தகங்கள் படிக்கும்போது, வாரன் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார், இப்படி படிக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. நான் அவர் ரஞ்சித் கூட வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. எனக்கு அந்த சுத்த தங்கத்துக்கு பேர் ரஞ்சித்ன்றதுலாம் நம்ம படிக்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது நிறைய படிக்கும்போது தான், நம்ம நெட்டில் இருக்கிறத விட படிக்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுத்த தங்கத்துக்கு பேர் ரஞ்சித், ஆப்பா ரஞ்சித். அடடா, சூப்பராக இருக்கே. நைஸ் இன்ஃபர்மேஷன் சார், தேங்க்யூ ஃபார் திஸ். பட் ஆல்சோ டெல் அஸ், தங்கலான் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு ஜென்ரலாக வந்து ஒரு படத்துக்கோ ஒரு மூவி செட்டுக்கோ வந்து செட் போடும்போது, ஆர்ட் வந்து அந்த செட்டு போடும்போது ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வந்து நம்ம செட்டு போடுவோம், கரெக்டா? அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் தங்கலானுக்கு நீங்க ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் வச்சு எத்தனோ கிலோமீட்டர்ஸுக்கெல்லாம் செட்டு போட்டீங்களா? அந்த ப்ராசஸ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. எத்தனை கிலோமீட்டருக்கு போட்டீங்க செட்டு? அது 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அந்த தங்கலான் வில்லேஜ் ஆகட்டும், அது சுற்றி இருக்க இன்னொரு வில்லேஜ் இருக்கும், அது அப்புறம் அதற்கு இடைப்பட்ட பகுதி, அந்த செட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ் அந்த லெவலில் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும்.
நம்ம ஒரு குடிசைனா வெறும் குடிசையாக வந்து இப்போ எல்லாருமே வந்து குடிசை போடுறது ரொம்ப ஈஸின்னு பார்ப்பாங்கல்ல, ஆனால் குடிசை போடுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவே இருக்கும். அதை அந்த பனைமட்டைகளை வெட்டி அது படிய வச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 6 மந்த் ப்ராசஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பனைமட்டையால் குடிசை போடவே முடியும். ஆனால் நம்ம நினைக்கும் குடிசை சாதாரண குடிசை தானே அப்படின்னு யோசிப்போம். அதுக்கு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணால் தான் நம்ம நினச்ச ஒரு ஷேப்பில் வந்திருக்கும், சரியாக படிஞ்சிருக்கும். அந்த பகுதியாகட்டும். அப்புறம் ஓட்டு வீடுகள் நிறையா இருக்கும். இன்னொரு ஆப்போசிட் அவங்களுக்கு ஃபுல் அந்த ஓட்டு வீடுகள் அது பண்ணியிருக்கோம். நடுவில் போகிற குளங்கள் ஆகட்டும், அதில் இருக்க பனைமரம், அதில் இருக்க செடியிலேருந்து புல் வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த புல் தான் இருக்கணும் அந்த டைமில், இந்த செடி தான் இருக்கணும், செம்பருத்தி செடி தான் செம்பருத்தி மட்டும்தான் இருக்கணும், பூசணிக்காய் செடினா அது மட்டும்தான் இருக்கணும். அது இல்லாமல் இப்போ இருக்கிறது எதுவுமே வந்துடக்கூடாது. அது அவங்க சமைக்கிற காய்கள்லேருந்து எல்லாமே ரொம்ப கவனமாக பண்ணி அதான் எல்லா செட்டுமே கிலோமீட்டர் கணக்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணது எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா, மதுரை, சென்னை, ஐ மீன் தமிழ்நாடு அண்ட் வேற எங்கே ஒர்க் பண்ணீங்க? ஒகேனக்கல். அது இது எவ்வளோதான் இந்த ஒகேனக்கல், கடப்பா, மதுரை, மற்ற செட்டு எல்லாமே சென்னைக்குள்ளே தான் ஐஐபியில் பண்ணணும். ஆல்சோ டெல் அஸ் உங்கள் டீமில் எத்தனை பேர்? இப்போ நீங்கள் செம்பருத்தி செடின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? எவ்வளோ பேர் தேவைப்பட்டது இந்த என்டையர் செட் கிரியேட் பண்ணுறது? இந்த படம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணோம். நான் சொல்லிவிடுவேன், இதுதான் எனக்கு செவரு வேணும்னா நம்ம ப்ளைவுட்டில் பண்ணக்கூடாது, ஒரிஜினல் மண்ணால் தான் பூசணும். ஏன்னா இப்போ வெறும் ப்ளைனாக ஒரு கலர் இருந்துட்டா பின்னாடி டார்க் கலர் இருந்தால் தான் இந்த கலர் ரிலீஃப் ஆகும். அப்போது டார்க்காக இருக்க அந்த கலரும் நமக்கு வேணும், அந்த மண்ணை தேடுவோம். அதோட லைட் கலர் இருக்க மண்ணை தேடுவோம். இப்படி இந்த ஒரிஜினலாக பண்ணது தான். எதுவுமே நம்ம செயற்கையாக இருக்க கலர் எதுவுமே பயன்படுத்தலை, எல்லாமே இயற்கையாக இருக்க வண்ணங்கள் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அதான் 3000 பேருக்கு மேலே இருந்த அசிஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு 15 அசிஸ்டன்ட்ஸ்க்கு மேலே இருந்தாங்க. அப்புறம் என்னோட செட் அசிஸ்டன்ட்ஸ் இப்படின்னு பார்த்துக்கிட்டே ஒரு 3000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்லி இந்த ஆர்ட் டீம்? ஆர்ட் டீம் மட்டும். ஆல்சோ டெல் அஸ் எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஷூட் போகிறதுக்கு முன்னாடி இந்த செட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, செட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அதான் படத்தில் நிறைய செட்ஸ் இருக்குது. அதை ஒரு செட்டுமே அதை டியூரேஷன். இங்கே ஒரு செட் போய்ட்டு இங்கே ஒரு பெரிய குகை செட் ஒன்று போயிட்டுருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு வில்லேஜ் செட் போயிட்டுருக்கும். இப்படி செட் ஒர்க் மட்டுமே 170 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு. செட்டை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம் சார் உள்ளே வரும்போது வாட் வாஸ் திஸ் ரியாக்ஷன்? அது உங்களால் வந்து பார்க்க முடிஞ்சுதா? அவர் உங்ககிட்ட வந்து ஏதாவது சொன்னாரா? அது அவங்க உள்ளே வந்தோடனே, செட்டு உள்ளே வந்தோடனே, இப்போ அதை வரைக்குமே யூபினா எல்லாருக்கும் ஒரு மனநிலை இருக்கும், இது ஸ்டுடியோ அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அந்த செட்டுக்குள்ளே என்ற ஆரம்பித்தோடனே அவங்களை ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குள்ளேயே நம்ம அந்த நூற்றாண்டுக்குள்ளே ஒரு பயணப்படுற ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆர்டர் எங்கே இருக்கார், வர சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் வேறு விஷயம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வர சொன்னோடனே அதான் சொன்னார், சார் இந்த செட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த செட்டு எனக்கு வேறு ஏதோ ஒன்று செய்யுது. நான் அந்த காலகட்டத்துக்கு நான் வந்து ஒரு டைம் ட்ராவலர் மிஷினில் ஏறி வந்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபீல் இருக்குது எனக்கு இந்த செட்டுக்குள்ளே வந்த உடனே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. வாட் வாஸ் த சேலஞ்சஸ் லைக் டு கிரியேட் ஆல் ஆஃப் திஸ்? இந்த படம் முழுக்க எல்லா விஷயமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம ரொம்ப நேசித்து பண்ணதுனால பெருசாக கஷ்டம் தெரியல. ஆனால் அந்த கேஜிஎஃபோட லேண்ட்ஸ்கேப் க்ரியேட் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கடினமான ஒரு நிலப்பரப்பு தான் அது கேஜிஎஃப். இது ஒரு பிளைனாக இருக்கும் அந்த லேண்டு. இப்போ அங்கே தான் தங்கம் இருக்குதுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அது படிப்படியாக ப்ராசஸ் பண்ணணும், வெட்டி 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 ரெடி பண்ணணும். இப்போ பகல் ஃபுல்லாக ஷூட் போனால் இப்போ நைட்டில் தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நைட்டில் போனால் இப்போ டேயில் ரெடி பண்ணணும். அப்போது என்னென்னா நம்மளால் தூங்க முடியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் வந்து தூங்காமே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் டே நைட்டாக இருக்கும். பகலில் பயங்கர உச்சபட்சமான வெயில் இருக்கும், அப்படியே நைட்டு அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும், பனியாக இருக்கும், மழையாக இருக்கும். இதில் வச்சு ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த எனக்கு கேஜிஎஃப் நிலப்பரப்பு ரெடி பண்ணுறது தான் எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. திடீர்னு மண் சரிஞ்சிரும், ஏன்னா பெரிய பள்ளம் தோண்டும். கிட்டத்தட்ட அதுவும் இது மாதிரி தான் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கும். அந்த செட்டும் லென்த்தாக இருக்கும். அது தோண்டனா அதுலேருந்து பாம்புகள் இருக்கும், தேள் இருக்கும், பெரிய ஆழம் இருக்கும். அகலமும் ஆழமும் இருக்கும்போது மண் சரியும், ஜேசிபிலாம் உள்ளே விழுந்துடும். ஆனால் ஜேசிபியோட அந்த லைன் இருக்கும்ல, டெக்ஸ்சர் இருக்குன்னு அது காமிக்க முடியாது. மறுபடியும் அதில் கடப்பாறையில் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதான் பயன்படுத்தினது. அப்படி ஒரு பெரிய சவால் இருந்தது அந்த கேஜிஎஃப் நிலப்பரப்பு உருவாக்குறது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் வருது. பாம்பு, தேள் பயங்கரமாக இருக்கும். 1-2 இருக்காது, பயங்கரமாக இருக்கும். ஓகே, பட் ஆல்சோ டெல் அஸ், நீங்கள் இந்த பனி மழைன்னு சொல்லும்போது இது 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு செட்டுனா இட்ஸ் நாட் லைக் just one செட், ஒரு குட்டி செட் இல்லை, இட்ஸ் a huge செட். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் வெதர் கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? how was that? what was that like? இப்போ அதுதான் பெரிய சவாலாக இருக்கும். என்னென்னா இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் காலைல வந்து ஃபுல் மழை பெஞ்சு இப்போ அந்த பள்ளத்தில் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும்.
இப்போ அந்த தண்ணி இப்போ அவுட் பண்ணுறது வந்து பெரிய, ஆனால் இப்போது பெரிய வேலையாகிடும். இப்போது நம்ம தண்ணியோட ஈரத்தன்மையை காமிக்கக்கூடாது. ஏன்னா போன நாளோட கண்டினியூட்டியை பார்த்து ட்ரையாக இருந்திருக்கும். இப்போ அடுத்த நாள் பார்த்தா ஈரமாகிடுச்சுன்னா அது பயங்கர ப்ரெஷராக இருந்தது அந்த வேலையை தான். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, ஃபுல்லாக தார் பைப் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். மறுபடியும் காஞ்ச மணல் தனியாக வந்து அடித்து வச்சுருப்போம். அந்த மணல் தனியாக பாதுகாத்து வச்சுருப்போம். அதை கவர் பண்ணி வச்சுருப்போம். இது மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணும், மறுபடியும் இன்னொரு லேயர் அந்த காஞ்ச மணல் ஃபுல்லாக போட்டு மறுபடியும் பண்ணுறது பெரிய, அது மட்டும்தான் பெரிய சவாலாக இருந்தது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு செட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய ஒரு படத்துக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டருக்காக நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செட்டாக மட்டும் அதை போய் சேர்க்க முடியாது. இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் லைஃப். இந்த லைஃப் ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து கேமரா டீமோட வேலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் டிஓபி சாருக்கும் இருந்த டிஸ்கஷன்ஸ் ஆன் செட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அது எப்படி இருந்தது? அதான் அவர் டிஓபி கிஷோர் பிரதர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எல்லாமே ஒரு பெரிய ஒரு புரிதல் இருக்கும். பிரதர் நான் இதான் பண்ண போகிறேன், இதான் கலர் பேலட், இந்த டார்க்கு தான் இருக்கும், இதை தாண்டி எந்த கலர் நான் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். நீங்கள் செட்டு வந்து ஒரு 3 days முன்னாடி பார்த்துட்டு நான் முன்னாடி கொடுத்துட்றேன். அப்படி தான் பண்ணப்பட்டது. இதை நான் முடிச்சிடுறேன், நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணலாண்டா. அப்படி தான் கிஷோர் பிரதர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர் யாகாம்பரம் ஆகட்டும், அப்புறம் அனிதான்னு சொல்லிட்டு டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே செட்டு போட்டு முடித்த உடனே அப்புறமா அவங்களோட காஸ்டியூம் கலர்ஸ் எல்லாமே முடிவு பண்ணாங்க. அதனால் இது ஒரு சரியான ஒரு படமாக வந்திருக்கு. பியூட்டிஃபுல். உங்களுக்கும் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி? ஏன்னா காஸ்டியூம்லாம் பயங்கரமாக இருக்குது. அவங்க போட்டிருக்கிற அந்த ஜுவல்லரி, அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் இவ்வளோ இன்ட்ரிகேட்டாக இருக்குது. ஸோ செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, ஏகாம்பரம்னு சொன்னேன், என்னோடய காலேஜ் ஜூனியர். அதனால் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தது அது பேசுகிறதுக்கோ. இப்போ முடிச்சுட்டு போவோம், தம்பி நல்லா இருந்துச்சு அந்த ஒர்க்குன்னு, ஆனால் அவனை பற்றி பேசுவார், அவர் என்னை பற்றி பேசுவார். இது மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் இருந்தது. யாருமே அந்த இடத்துல விட்டு கொடுத்துக்காம அவங்களோட 100% ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். பட் இவ்வளோ பெரிய ஒரு படம்னு சொல்லும்போது, அதுவுமே ரியாலிட்டியில் நடக்காத ஒரு படம், பீரியாடிக் ஃபில்ம்னு சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் ஒன்று இருக்கும், டிரெக்டர் சாருக்கு மைண்டில் இன்னொன்று இருக்கும், டிஓபி சாருக்கு மைண்டில் இன்னொன்று இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த ஐடியாலஜி ஒரே விஷயத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம் அப்படின்னு எல்லார்ட்டையும் கன்வே பண்ணுற இந்த விஷயம் இருக்குல்ல, உங்கள் ஆர்ட் டீமாக இருக்கட்டும், காஸ்டியூம் டீமாக இருக்கட்டும், டிரெக்ஷன் டீமாக இருக்கட்டும், இது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு ஆஸ் அன் ஆர்ட் டிரெக்டர் ஃபார் த ஃபில்ம்? இப்போ டேரக்டரும் நாங்களும் ஒரே காலேஜ் தான். இப்போ அதுவும் அதே மாதிரின்றதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுமாதிரி டேபிள்லேயே இங்கே எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிட்டோம். இதான் ப்ராப்ஸு, படத்துக்கான மொத்த ப்ராப்ஸுமே நாங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். எல்லா சீனுக்கான எல்லா ப்ராப்ஸுமே, இதான் கோடாரி, இதான் கத்தி, இதான் சுரக்குடவு, இதான் அவரோட இடுப்பில் இருக்க போகுது, இதான் வெள்ளைக்காரன், இதெல்லாம் ஒயின் குடிக்க போகிறான், இதான் அந்த ஒயின் பாட்டில், இதுதான் அவன் பயன்படுத்த போகிற அந்த கேண்டில், இதுதான் பொதுமக்கள் பயன்படுத்துகிற வெள்ளை கலர் கேண்டில், இது அந்த வெள்ளைக்காரர்கள் ஆஃபீஸர்கள் பயன்படுத்துகிற ரெட் கலர் கேண்டில். அப்படி வரைக்கும் எல்லாமே அந்த கேண்டில் என்ன சைஸ் பாக்ஸில் இருக்கும், அவன் என்ன மாதிரி தீப்பெட்டி யூஸ் பண்ணான், இவங்களாம் அப்போது இவங்க ஃபயருக்கு என்ன பண்ணாங்க, அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல, அந்த குச்சி எப்படி, அந்த ஃபயர் எப்படி உருவாகுது, அது வரைக்கும் இங்கே எல்லாத்தையும் இங்கேயே ரெடி பண்ணி காமிச்சிட்டேன். டேபிள் ஒர்க்லேயே இங்கே எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு, அவரோட கத்திகள் இந்த பலியிடுற கத்திகளாக இருக்கட்டும், அவர் இடுப்பில் வைக்கிற கத்திகளாக இருக்கட்டும், சின்ன விஷயம் எல்லாமே அவர் வைக்கிற கையில் இருக்கிற மேப்புலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் இங்கே டேபிள்லேயே ஃபைனல் பண்ணிட்டோம். ஆஃபீஸ்லேயே எல்லாமே ஃபைனல் பண்ணால் அங்கே ஆளுக்கு ஒரு கருத்து வச்சு ஸ்பாட்டில் போய் பேசுகிறது எந்த விதமும் இல்லை. அதெல்லாம் போய் ஷூட் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருந்தது. பட் எல்லாம் தங்கலான்ல நாங்கள் ஆடியன்ஸாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம்? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அந்த படமே. நாம் நம்ம இது எதிர்பார்த்தோம், அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்கும். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா போதும், உங்களை பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி தான் தங்கலான உங்களை வெளியில் அனுப்பிச்சி விடுவாங்க. ரஞ்சித் சாரோட நரேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஒர்க் பண்ண போகிறீங்க. அதை தாண்டி இருந்த சில சேலஞ்சஸ் உங்களுக்கும் ரஞ்சித் சாருக்கும், இல்லை இது இப்படி தான் இருக்கும், நீங்கள் ஒன்று ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாரு, அதில் ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்திருக்கா? இல்லை அது அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு பெரிய புரிதல் இருந்தது. கிட்டத்தட்ட நான் அவர் காலேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 22 வருடம் நட்பு. ஆனால் அவர் கூட நான் தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அப்படியே எந்த இதுவும் இல்லை. நானும் அவரும் அதிகபட்சம் 2 நாள் தான் ஃபோன்லேயே பேசியிருக்கேன். இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த 2 இயர்ஸில் 2 நாள் மட்டும் தான் ஃபோனில் பேசியிருக்கேன். என்ன பிரதர் நல்லா இருக்குங்களா, இந்த படம் பண்ணோம் பிரதர், அது ஒரு டைம். அப்புறமா பிரதர் படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு, அவ்வளோதான். நாங்கள் அதிகபட்சம் பேசிகிட்டதே கிடையாது. அவர்கிட்ட நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன், அண்ணன் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன், அவர் பண்ணிவிடுவார், அவர் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்றவர். அதை மட்டும் தான் சொல்லுவார். ஸ்பாட்டில் வந்து பார்ப்பார், ஏதாவது சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் முன்னாடி தான் சொல்லுவார். அது அங்கே போயிட்டா நமக்கு அது மாதிரி எந்த விதமான கருத்து வேறுபாடோ எதுவுமே நடந்தது இல்லை. இங்கே வந்து ஒன்று எழுதிட்டு சொல்லிட்டு போவார், திடீர்னு காலையில் வந்து வேற ஒன்று சொல்லுவார்.
சார் இது பண்ண முடியுமா அப்படின்னா, இது அதை விட பயங்கரமாக இருக்கும். அவர் நைட் ஒன்று சொல்லிட்டு போயிருப்பார், அது பெருசாக ரெடி பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் ராத்திரி போல் ஒர்க் பண்ணியிருப்போம். அவர் காலையில் வேறு ஒன்று வந்து சொல்லுவார். சொல்லும்போது அது இன்னும் பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஐயோ இது என்ன, அந்த சீனை விட இன்னும் இது பயங்கரமாக இருக்குது ரைட்டிங். சரி அப்போ இது பரவாயில்ல, வாங்க எல்லோரும் மறுபடியும் வா, சரி நீங்கள் ஒரு 1/2 hour டைம் கொடுக்குறது, உங்களுக்கு 1/2 hourல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உடனே அதுக்கான விஷயமும் போகும். பெரிய ஒரு டீம் இருந்ததுனால, ஆடி டிபார்ட்மெண்ட் டீம் இருந்ததுனால அது சாத்தியப்பட்டது. எல்லாம் அவங்களால தான் இந்த படமே சாத்தியப்பட்டது நினைக்கிறேன். பட் இது வந்து உங்க 50வது படம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். இதை தாண்டி இன்னொரு பீரியாடிக் ஃபிலிம் எங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு நாங்க கேட்டோம். 2 பீரியட் ஃபிலிம், அதை பத்தி சொல்லுங்க சார். இவரோடது STR 48. அது முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமாக அடுத்த சினிமா கொண்டாட போகிற படமாக இருக்கும். பாகுபலி டைப் ஆஃப் ஃபிலிம் அது. அந்த அந்த படங்கள் வந்து ஒரு ராஜமௌலி சாரும் ஒரு சஞ்சய் லீலா பன்சாலி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு படமாக இருக்கும் STR 48. அப்புறம் ப்ளூ ஸ்டார் டைரக்டரோட ஒரு படம், அதுவும் வரலாற்று பின்னணி கொண்ட படம் தான். இந்த 2 படம் தான் எனக்கு பத்தியில மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்போ தங்கலான் வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அதுலேருந்து வெளியில் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தங்கலான் இருந்து வெளியில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆயிடுச்சு அதுலேருந்து வெளியில் வரும். இப்போ இதில் வந்து இந்தியன் ஆக்டர்ஸை தாண்டி நிறைய இன்டர்நேஷ்னல் ஆக்டர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து புரிய வைக்கணும். கரெக்டாக அவங்களுக்கு தமிழும் பேச வராது, நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த ப்ரோசஸ் வந்து ஓகே, இந்த டூல்ஸ் இப்படி தான் இருக்கும், இவ்வளோ வெயிட்டாக தான் இருக்கும், நீங்கள் இதை போட்டு தான் ஆகணும், இதை வச்சு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை ஆஸ் அன் ஆர்ட் டிரெக்டர் நீங்கள் பண்ணீங்களா? ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் ஓ ஹவு ஈஸி வாஸ் இட்? இப்போ அவங்க கையில் வந்து கன் இருக்கும், அப்புறம் அவங்களோட டைரெக்ஷன் அது பார்க்குறது இருக்கும், அவங்க ஒயின் கிளாஸ் இருக்கும். அது எல்லாமே இங்கே கேரக்டர் டிசைன் பண்ணும்போதே நான் டிசைன் பண்ணிட்டேன். இந்த சைடில் தான் இந்த இது இருக்கும், டைரெக்ஷன் மிஷின் இங்கே தான் இருக்கும், இங்கேனா ஒரு சின்ன நைஃப் இருக்கும், அவர் கன்னுனா அவர் எவ்வளோ பெரிய கன் இருக்கும், அந்த வெயிட் வரைக்குமே மென்ஷன் பண்ணுவோம். 6 kgனா அந்த 6 kg வெயிட். அப்புறம் அதில் டம்மியும் பண்ணி வச்சுருந்தோம், நிறைய டம்மி இருக்கும். எல்லா ரப்பரில் பண்ணியிருந்தோம், அப்புறம் ஃபைபரில் பண்ணியிருந்தோம், பஃப் மெட்டீரியலில் பண்ணியிருந்தோம். ஒரு காட்சிக்கும் ரொம்ப க்ளோஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரிஜினல் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரப்பரில் பண்ணப்பட்டது. அவங்கள நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துட்டோம். இதில் இருக்க யாருமே வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தோம். அவராகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், பார்வதி மேம் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாமே ப்ராப்ஸ் பண்ணுறது தான் பெரிய வேலையாகவே இருந்தது. இப்போ தரையில் அடிப்படுறாங்க, தரையில் விழுறாங்கன்னா கூட அந்த ஒரிஜினல் கல்லாக இல்லாமல் தரையில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபுல்லாகவே ரப்பர் கல் தான் போட்டு வச்சுருப்போம். ரொம்ப கவனமாக அவங்கள பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குமா சார்? இல்லை அப்படி எதுவுமே இருக்காது. அதான் நம்ம யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது இருக்கும். சில ப்ராப்ஸ் வந்து வெயிட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு உடனே ஒரு டம்மி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்போம். சுரக்குடவைகளாகட்டும் எல்லாமே, எல்லாத்துக்கும் ஆல்ட்ரு வந்து ஒரு 4 இது இருக்கும். ஒரு கத்தினா அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன், பெரிய கத்தினா அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன். அவங்கள ஏன்னா படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான வலி எதுவுமே வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக. சார் வந்து நிறைய ரியல் செட்ஸில் ஒர்க் பண்ணியாச்சு, பீரியாடிக் ஃபிலிம்ஸ்லையுமே ஒர்க் பண்ணியாச்சு, இன்னுமே காத்துட்ருக்கோம். பட் எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் லைக் டிக் டிக் டிக், இந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆஸ் அன் ஆர்ட் டிரெக்டர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃப்ரம் பீரியாடிக் ஃபிலிம்ஸ் லைக் தங்கலான்? டிக் டிக் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்காத வேறு ஒரு உலகமாக இருந்தது. அது அதில் இருக்க ஒரு கேபிள் ஆகட்டும், அந்த சுவிட்ச் ஆகட்டும், எல்லா ப்ராப்ஸுமே அது மிதக்கும். இப்போ அதுக்கு எல்லாத்தையும் எப்படி நாட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எப்படி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் இருக்க வாட்டர் பாட்டில் எப்படி இருக்கும், அப்படியே அது பெரிய ஒரு சவாலான படம் டிக் டிக். அது ஃபுல் லென்த்துக்கு அதில் 2 பேஸ் இருக்கும், 2 இது ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ணியிருந்தோம். அப்புறம் நிறையா அதில் மினியேச்சர் ஷூட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். மினியேச்சர்ஸில் நிறைய அந்த ஃப்ளைட்டு போய் கிராஷ் ஆகுறது, அந்த மூனில் போய் லேண்ட் ஆகுறது, அந்த மூணு எல்லாமே செட்டு போட்டோம். ஆனால் அந்த ஃப்ளைட்டை வந்து இது அது மாதிரி நிறைய மினியேச்சர் ஷூட் வந்து நாங்கள் அதில் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் பெரிய சவால். அப்படியே இது டோட்டல் ஆப்போசிட் வந்து தங்கலான். இது வரலாற்றை வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். வரலாற்று படங்கள் வந்து ரொம்ப கவனமாக பண்ணிடணும், தப்பாக எந்த பதிவுமே பண்ணிடக்கூடாது. கம்மிங் பேக் டு தங்கலான், என்ன புதுசாக ஒரு டெக்னிக் நம்ம வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் அன் ஆர்ட் டிரெக்டராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன புதுசாக புதிய ஒரு ப்ராசஸ், புதிய ஒரு டெக்னிக் இந்த படத்தில் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? புதிய டெக்னிக் அந்த படம் ஃபுல்லாக 18 லென்ஸ் அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் மேக்கிங்காக இது ரொம்ப புதுசாக இருக்கும் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு. ஃபிலிம் மேக்கிங்காக இது வந்து இதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு உச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆங்கில படங்களுக்கு நிகராக இருக்கும். எல்லா சைட்லையுமே ஒளிப்பதிவாகட்டும், காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே அந்த ஒரு லெவலில் இருக்கும். அவங்களோட
ஒரு ஆங்கில படம் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு உழைப்பு இல்லையா சார் தங்கலான்ங்கிறது? அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, டிரெக்ஷன் ஆகட்டும், கேமரா டீம் ஆகட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து சேர்ந்து பயங்கரமான உழைப்பு போட்டால் மட்டும்தான் இப்படி ஒரு படம் வந்து நாங்கள் பார்க்க முடியும். ஸோ what do you have to say to all our audience before the film releases? இன்னும் ஒரு 5 days படம் ரிலீஸ் ஆக போகுது. அதான் நாங்கள் ஒரு பெரிய ஒரு உலகத்தை உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே பயங்கரமாக சந்தோஷப்படணும். அது எந்த விதத்துலையுமே ஆடியன்ஸை ஏமாற்றிடக்கூடாது. அவங்கள பயங்கரமாக சந்தோஷப்படுத்தி வெளியில் அனுப்பிச்சி விடுன்றது ரொம்ப கவனமாக அந்த படம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரும் தங்கலான். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் தங்கலான். நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் 15th of Augustக்காக. We'll definitely make it what it deserves to have. So thank you for giving us this film and all the very best. என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே சூப்பராக போகட்டும். All wishes, all prayers and all love to you. Thank you, sir. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.